ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் அறிவியலில் 3ஆம் பகுதி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியலின் பிரிவு டேஸ் எனப்படுகிறது. நுண்ணுயிரியல். நுண்ணோக்கியின் உதவியினால் மட்டுமே காணக்கூடிய உயிரி எது? நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 5. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவைகளாக விளங்கும் நுண்ணுயிரி எது? வைரஸ். வைரஸ் என்பது விஷம் என்று எம்மொழியில் கூறப்படுகிறது. லத்தீன். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய டேஸ் ஆகும். ஒட்டுண்ணி. வைரஸை பற்றிய படிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வைராலஜி. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறியவை? 10,000 மடங்கு. வைரஸின் சிக்கலான வடிவம் எது? பாக்டீரியோபேஜ். இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வடிவம் எது? கோள வடிவம். உருளை வடிவ வைரஸ் எது? புகையிலை மொசைக் வைரஸ். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்குவது எது? வைரஸ்கள். வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுவது எது? கூர்முனை. செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம் போன்றவை எதில் காணப்படுபவை? வைரஸ். ஒரு செல்லாலான புரோகேரியோட்டுகள், அதாவது உட்கரு அற்றவை என்பது டேஸ் ஆகும். பாக்டீரியா. பூமியில் முதலில் தோன்றிய உயிரினமாக கருதப்படுவது எது? பாக்டீரியாக்கள். வகைப்பாட்டியலில் டேஸ் எனும் உலகத்தின் கீழ் பாக்டீரியா இடம்பெற்றுள்ளது. மொனிரா. பாக்டீரியாவை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படுகிறது. பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவின் அளவு என்ன? 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர். எந்த நுண்ணுயிரியில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை? பாக்டீரியா. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. பிளாஸ்மிட். பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி எதன் மூலம் நடைபெறுகிறது? கசையிலை. அடுத்து பொறுத்துக. பேசில்லை கோள் வடிவ பாக்டீரியா. ஸ்பைரில்லா சுருள் வடிவ பாக்டீரியா. காக்கை பந்து வடிவ பாக்டீரியா. விப்ரியோ கமா வடிவ பாக்டீரியா. கீழ்கண்டவற்றுள் ஒற்றை கசையிலை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு எது? விப்ரியோ காலரே. ரோட்டோஸ்பைரில்லம் ரூபரம் எதனை கசையிலைகளை கொண்டிருக்கும்? இருமுனை கற்றை கசையிலை. கீழ்கண்டவற்றுள் பாக்டீரியாவின் செல் சுவரை சுற்றி கசையிலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. கோழை. கோரினி பாக்டீரியம் டிப்திரியம் என்பது டேஸ் ஆகும். கசையிலையற்றவை. தனது உணவை தானே தயாரித்து கொள்ளும் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு எது? சயனோபாக்டீரியா. பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் டேஸ் செய்கின்றன? இனப்பெருக்கம். எந்த வகையைச் சேர்ந்த பூஞ்சைகளில் பச்சையம் காணப்படுவதில்லை? யூகேரியோட்டிக். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எது? ஈஸ்ட். பூஞ்சை வகைகளில் பென்சிலியம் என்பது டேஸ் ஆனவை? பல செல். பூஞ்சைகளை பற்றிய படிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? மைக்காலஜி. பூஞ்சைகளில் சுமாராக எத்தனை இனங்கள் உள்ளன? 70,000. ஒரு செல் பூஞ்சையின் செல்கள் எந்த வடிவம் கொண்டது? முட்டை. ஒரு செல் பூஞ்சையில் ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் சைமேஸ் எனும் நொதியின் உதவியினால் டேஸ் நடைபெறுகிறது? நொதித்தல். ஒரு செல் பூஞ்சைகள் எதன் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? மொட்டு விடுதல். காளான்களில் மண்ணிற்கு மேல் வளரும் குடை போன்ற அமைப்பு அதன் டேஸ் உறுப்பாகும்? கனி. பூஞ்சைகள் மட்குண்ணிகளில் தவறானது எது? அல்புகோ. பூஞ்சை ஒட்டுண்ணிகளில் தவறானது எது? அகாரிகஸ். ஆல்காக்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுவதன் பெயர் என்ன? நீர்ப்புற்கள். ஆல்காவை பற்றிய படிப்பது டேஸ் எனப்படும்? பைக்காலஜி. ஆல்காக்கள் டேஸ் மைக்ரானில் இருந்து டேஸ் மீட்டர் வரை அவற்றின் அளவில் வேறுபடுகின்றன? 1-50. பல செல்களாலான டேஸ் இலைகளாகவோ கிளைத்தோ காணப்படுகின்றன? ஆல்காக்கள்.
டேஸ் எளிய ஒரு செல்லால் ஆன நகரும் திறனுடைய நன்னீர்வாழ் பாசியாகும். கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ் வடிவங்களில் தவறானது எது? சுருள். பால் மற்றும் பாலில்லா முறையிலான இனப்பெருக்கம் எதில் நடைபெறுகிறது? கிளாமிடோமோனாஸ். புரோட்டோசோவா எந்த வகைப்பாட்டு உலகில் இடம்பெற்றுள்ளன? புரோட்டிஸ்டா. புரோட்டோசோவாவை பற்றி படிப்பது. புரோட்டோ விலங்கியல். புரோட்டோசோவா டேஸ் மைக்ரான் அளவுடையவை. 2 to 200. அடுத்து பொறுத்துக. சிலியேட்டா, பாரமீசியம், பிளாஜெல்லேட்டா, யூக்ளினா, சூடோபோடியா, அமீபா, ஸ்போரோசோவா, பிளாஸ்மோடியம். அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? போலிகால்கள். அமீபாவில் இனப்பெருக்கம் இணைவு மற்றும் டேஸ் உருவாதல் முறையில் நடைபெறுகிறது. ஸ்போர். பெனிசிலின் மருந்தினை முதன்முதலில் கண்டறிந்தவர் யார்? சர் அலெக்சாண்டர் பிளம்மிங். எதிர் உயிர்கொல்லியான பெனிசிலின் மருந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1928. டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படும் மருந்து எது? பென்சிலின். இத்தாலிய நாட்டின் மண் மாதிரியில் காணப்பட்ட ஒரு வகையான நுண்ணுயிரினால் உற்பத்தி செய்யப்படும் மருந்து எது? சூடோயுரிட்டிமைசின். இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகளிலிருந்து தயாரிக்கப்படுவது எது? தடுப்பூசி. முதன்முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். வாக்சினேஷன் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப்பொருள்கள் மட்கும் கழிவுகளிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாக்குவதனை எவ்வாறு அழைப்பர்? இயற்கை உரம். வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துவது எது? ரைசோபியம் பாக்டீரியங்கள். பூச்சிகள் மற்ற கணுக்காலிகளை தாக்கும் வைரஸ் எது? பாக்குலோ வைரஸ்கள். காற்றில்லா நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு எது பயன்படுத்தப்படுகின்றன? மெத்தனோபாக்டீரியா. மிருதுவாக்குதல் முறையில் எந்த நூல் இழை தயாரிக்கப்படுகிறது? லினென். புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த டேஸ் மாவுடன் சேர்க்கப்படும் போது ரொட்டியின் சத்துக்கள் மேலும் அதிகரிக்கின்றன. குளோரெல்லா. பால் தயிராக மாற காரணமான பாக்டீரியா எது? லாக்டோபேசில்லஸ். லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபிலஸ் எனும் பாக்டீரியா எதில் காணப்படுவதில்லை? பழங்கள். வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது? காற்று. அடுத்து பொறுத்துக. காசநோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா. விப்ரியோ காலர. ராபிஸ். ராப்டோவிரிடி. அமீபிக் சீதபேதி. எண்டமீபா ஹிஸ்டாலைட்டிகா. ஆப்பிரிக்க தூக்கவியாதி எது மூலம் பரவுகிறது? செட்ஜிஈக்கள். சிட்ரஸ் கேன்சர் நோயினை உண்டாக்கும் கிருமி எது? சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். திரவ உணவுகளை பாதுகாக்கும் முறையின் பெயர் என்ன? பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் முறையினை கண்டறிந்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். பதப்படுத்துதல் முறை எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? 1862. குடல் பகுதியிலுள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பாக்டீரியா எது? லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபிலஸ். பால்பொருள்களில் கூடுதலாக பயன்படுத்தப்படும் உயிருள்ள உணவுப் பொருள்கள் டேஸ் ஆகும்? புரோபயாட்டிக்குகள். குழந்தை பருவத்தில் உண்டாகும் மலச்சிக்கலை குணப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது? பைபிடோபாக்டீரியம் பிரிவே. புரதத்தாலான தொற்றுத்துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல் எது? பிரியான். டேஸ் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். பிரியான்கள்.
கேப்சிட் என்றழைக்கப்படும் வெளிப்புற புரத உறையையும் உட்புற மையத்தில் நியூக்ளிக் அமிலத்தையும் கொண்டுள்ளது எது? விரியான்கள். இலை அமைப்பை பெற்ற பூஞ்சைகளின் அமைப்பிற்கு அடிப்படையாக அமைந்த மெல்லிய நூலிழைகள் எது? ஹைபா. தாவர உலகம் டேஸ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 5. ஏறத்தாழ டேஸ் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன. 8.7 மில்லியன். நிலத்தில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6.5 மில்லியன். நீரில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2.2 மில்லியன். சிற்றினங்களுள் டேஸ் சிற்றினங்கள் பூக்கும் தாவரங்கள் ஆகும். 4 லட்சம். உயிரினங்களை அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், அவற்றை பற்றி விளக்குதல், பெயரிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது எது? வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல் அதாவது டாக்சானமி எனும் சொல் டாக்சிஸ், நோமோஸ் என்னும் 2 டேஸ் சொல்லின் கூட்டு வடிவம் ஆகும். கிரேக்கம். வகைப்பாட்டியல் எனும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டோல். கீழ்கண்ட வகைப்படுத்துதலின் பிரிவுகளில் தவறானது எது? புறத்தோற்ற வகைப்பாட்டு முறை. செயற்கை வகைப்பாட்டு முறையினை உருவாக்கியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். செயற்கை வகைப்பாட்டு முறை பற்றி தமது எந்த புத்தகத்தில் கரோலஸ் லின்னேயஸ் குறிப்பிட்டுள்ளார்? ஸ்பீசியஸ் பிளான்டாரம். தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில் டேஸ் முறை வகுக்கப்பட்டுள்ளது. இயற்கை வகைப்பாட்டு முறை. இயற்கை வகைப்பாட்டு முறையினை வகுத்தவர் யார்? பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஜெனிரா பிளான்டாரம் என்ற 3 தொகுதிகளை கொண்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? பெந்தம் மற்றும் ஹூக்கர். விதை தாவரங்கள் டேஸ் வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 3. இந்தியாவில் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு எங்கு உள்ளது? கொல்கத்தா. மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும் தாவரங்கள் எது? இருவித்திலை தாவரங்கள். ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களின் குடும்பங்களில் தவறானது எது? ரோடோபைசி. இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு உள்ள தாவரங்கள் எது? ஒரு வித இலை தாவரங்கள். ஓர் உயிரினத்தை 2 சொற்களால் பெயரிட்டு அழைக்கும் முறையினை குறிப்பிட்டவர் யார்? லின்னேயஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 5. ஆஞ்சியோஸ்பெர்ம் எனும் சொல்லானது ஆஞ்சியோ மற்றும் ஸ்பெர்மா எனும் 2 டேஸ் சொல்லிலிருந்து உருவானதாகும். கிரேக்கம். காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு எது மருந்தாக பயன்படுகிறது? தூதுவளை. உயிரினங்களில் குறிப்பிட்ட செயலை செய்ய தகுந்த மிகச்சிறிய அமைப்பு மற்றும் செயலலகு எது? செல். கீழ்கண்டவற்றில் உட்கரு காணப்படாத உயிரினங்களில் தவறானது எது? விலங்குகள். உட்கரு காணப்படாத உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புரோகேரியாட்டுகள். தெளிவான உட்கரு காணப்படுகின்ற உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? யூகேரியோட்டுகள். செல்களை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படும்? செல் உயிரியல். விலங்குகளில் செல்களின் அளவு டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது? மைக்ரான். மனித உடலின் மிகச்சிறிய செல் எது? இரத்த சிவப்பணுக்கள். மனித உடலின் மிக நீண்ட செல் எது? நரம்பு செல். மனித உடலின் மிக நீண்ட செல் டேஸ் சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டது? 90 to 100 சென்டிமீட்டர். ஒரு மனிதனின் வாழ்நாள் இறுதி வரை புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருப்பது எது? மூலச்செல். ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட செல்களின் தொகுப்பே டேஸ் எனப்படும்? திசு. அமைப்பு மற்றும் பணியை பொறுத்து திசுக்கள் எத்தனை வகைப்படும்? 4. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திசுக்களால் ஆக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பே டேஸ் எனப்படும்? உறுப்பு. குடலின் உட்புறச் சுவரில் எவ்வகையான திசு காணப்படுகிறது? எபிதீலியத் திசுக்கள். மனித உடலின் முக்கியமான புலனுறுப்பு எது? கண். மனித கண்ணால் டேஸ் மில்லியன் முதல் டேஸ் மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும்? 10 மில்லியன் முதல் 12 மில்லியன்.
உடலின் சிக்கலான புலனுறுப்பு எது? கண். கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கும் வெண்மை பகுதி எது? ஸ்க்லீரா. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்வது எது? கன்ஜங்டிவா. கண் பாவை மற்றும் கருவிழி அதாவது ஐரிஸ் இன் மீது படர்ந்துள்ள ஒளி ஊடுருவும் தோல் படலம் எது? கார்னியா. கண்ணிலுள்ள லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ளது எது? அக்குவஸ் திரவம். ஓய்வு நிலையில் உள்ள மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறான்? 15 to 18. சராசரியாக நமது நுரையீரலில் எவ்வளவு காற்று நுண்ணறைகள் காணப்படுகின்றன? 480 மில்லியன். நுரையீரல்களினுள் காணப்படும் காற்று நுண்ணறைகளின் மொத்த பரப்பு எவ்வளவு இருக்கும்? 2000 சதுர அடிக்கு மேல். நீர்த்த கரைசலில் இருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு கரைப்பானின் மூலக்கூறுகள் இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சவ்வோடு பரவல். சவ்வோடு பரவலின் நிலையினை எத்தனை வகைப்படுத்தலாம்? 3. ஊடுபருவல் ஒழுங்குபாடு என்ற சொல்லானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹோபர். ஊடுபரவல் ஒழுங்குபாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? உடலில் இருந்து வியர்வை உற்பத்தி செய்யப்பட்டு அதிகமான உடல் வெப்பநிலை குறைக்கப்பட்டு சீராக்கப்படுகின்றது. கீழ்கண்ட செல் சுவாசம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1. செல் சுவாசத்தில் வெளிப்படுத்தப்படும் ஆற்றலானது அதாவது ஏடிபி வடிவில் செல்களால் பயன்படுத்தப்படுகிறது. இது சரி. அடுத்து கூற்று 2. செல் சுவாசமானது செல்லின் சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. இதுவும் சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் டேஸ் மூலக்கூறுகளை உருவாக்கும்? 36 ஏடிபி. நுரையீரல்களை பாதுகாக்கும் ஜவ்வு எது? ஃப்ளூரா. சார்லஸ் பாப்பேஜ் ஒப்புமை கணிப்பொறியை எந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வடிவமைத்தார்? 19ஆம் நூற்றாண்டு. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் பாகங்களில் தவறானது எது? குறுமுக கணினி. கணினியின் மூளை பகுதியாக செயல்படுவது எது? CPU. மையச் செயலகத்தின் பாகங்களில் தவறானது எது? அச்சுப்பொறி. ALU என்பதன் விரிவாக்கம் என்ன? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். நுண்கணினியினை அவற்றின் நினைவு மற்றும் பணி செய்யும் திறன் ஆகியவற்றை வைத்து எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. கணினியில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு கருவிகளை கொண்டது எது? வன்பொருள். லினக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு போன்றவை எந்த மென்பொருள் வகையை சார்ந்ததாகும்? திட்ட மென்பொருள். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.